ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம வீடுகளில் அனைவருமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு செடியை கட்டாயம் வீட்டில் நம்ம வளர்க்க வேண்டும். நிறைய செடிகள் மலர்களை நம்ம வளர்த்தாலுமே முதன்மை இடத்தை பிடித்திருப்பது துளசி செடி தான். எந்த இடத்தில் துளசி செடி வளர்கிறதோ அங்கு மும்மூர்த்திகளுடன் சகல தேவதைகளும் ஐஸ்வர்யங்களும் அங்கே வாசம் செய்யும் அப்படிங்கிறது தான். எப்படி சூரியன் உதிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இருளானது மறைவது போல துளசி செடியின் காற்று பட்டாலே நம்மளுடைய பாவங்களும் நோய்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம். துளசி இலைய தெய்வ பிரசாதமாக உண்பவர்களுக்கு சகல பாவங்களுமே தொலையும். காலையில் நம்ம துளசி இலையை நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளதாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மனதிற்கும் ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இது வீட்டில் வளர்க்கிறதுனால பலவாறான நன்மைகள் நமக்கு நடைபெறும். முறைப்படி அதை நம்ம பராமரித்து கொண்டே வரணும். அதனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா துளசி செடியை அனைவருமே வீடுகளில் வளர்ப்பது நல்லது. துளசி செடியில் நம்ம அபிஷேகம், அதாவது தண்ணி ஊற்றுவோம் பார்த்திங்களா, அப்படி செய்யும் பொழுது இந்த வார்த்தைகளையுமே கூறுவது நல்லது. துளசி செடி ஏற்கனவே வளர்ப்பவங்களுக்கு இவ்வாறான அறிகுறிகள் தெரியத்தான் செய்யும். துளசி செடி வளர்ப்பவர்கள் வளர்க்காதவர்கள் எல்லாருமே பாருங்கள் கடைசி வரைய. அப்போ தான் துளசி செடியினுடைய மகத்துவம் நமக்கு புரியும். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். யாருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா துளசி செடிகள் நிறைய இருக்கின்றதோ அந்த இடம் புண்ணியமான திருத்தலம் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே அகால மரணம், வியாதி முதலியன ஏற்படாது. துளசி செடிகளை திருமாலின் அம்சமாக மதித்து பூஜை செய்ய வேண்டும். துளசி தலத்தால் திருமாலை அர்ச்சனை செய்து பூஜிப்பவருக்கு மறுபிறவி அப்படிங்கிறதே கிடையாது. ஒரு புராண கதையில் பார்த்தீங்கன்னா துளசி செடியை பூஜை செய்ததின் பயனாகத்தான் சீதைக்கே ராமபிரான் கணவராக கிடைத்தார் என்றும் துளசி ராமாயணம் ஒன்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத பல புராணங்கள், அதாவது பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா இதில் அடங்கியுள்ளது அப்படிங்கிறது தான். ஏன்னா நமக்கு இதனுடைய அருமை அப்படிங்கிறது பலவாறான விஷயங்களை நம்ம அறியும் போது தான் தெரியும். இப்போ துளசி செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா இதற்கு பின்னாடி இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் சில பேர் வளர்ப்பாங்க. சில பேர் சாதாரணமாகவே துளசி செடியை வளர்ப்பது உண்டு. அதனால் பயனை தெரிந்து கொண்டும் வளர்ப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. துளசி வழிபாட்டிற்கு நம்ம சொல்லக்கூடிய எத்தனையோ மந்திரங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் துளசி செடிக்கு நம்ம தண்ணீர் ஊற்றும் பொழுது கண்ணா, கிருஷ்ணா, கோபாலா, மாதவா, யாதவா என்று சொன்னால் மிக மிக நல்லது. மந்திரங்களை விட இந்த வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம். துளசி செடிக்கு பார்த்திங்கன்னா தினமும் தண்ணீர் ஊற்றும் பொழுது இனி இந்த வார்த்தைகளை நீங்களும் மனதார சொல்லுங்கள். நல்லது அப்படிங்கிறது நமக்கு கண்மூடித்தனமாக நடக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன வார்த்தைன்னு மறுபடியும் சொல்வது உண்டு. கண்ணா, கிருஷ்ணா, கோபாலா, மாதவா, யாதவா என்று நம்ம கூறினாலே மிகவும் விசேஷமானது. இறைவனுடைய அந்த நாமத்தை உச்சரிப்பது அப்படிங்கிறதே ஒரு நல்ல விஷயந்தான். இல்லை உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே நம்ம துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது நல்லது. அப்படி நம்ம உச்சரிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் அந்த முழு ஆற்றலையும் நம்ம அதில் உட்கிரகிக்க முடியும். இப்போ நம்ம ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அந்த இடத்துல போய் நிற்கிறோம் அப்படின்னா தண்ணியை சும்மா ஊற்றிட்டு வந்துடுவோம். ஒரு தெய்வீக தன்மையோடு நம்ம போகணும், இறைவனோட நாமத்தை உச்சரிக்க போகிறோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு சுறுசுறுப்பு, ஒரு தெளிப்பு வந்துடும். ஏன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய அந்த நாமத்தை உச்சரிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சுதாரிப்போடு நம்ம இருப்போம். இல்லை சும்மா நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம்னா நம்ம செலப்புன்னு ஊற்றிட்டு வந்துடுவோம். அப்போ இவ்வாறான வார்த்தைகளை கூறிக்கொண்டு நம்ம தண்ணீர் ஊற்றும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடுகளை, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இப்படி வீடை பெருசாக கட்டுறாங்களே தவிர பார்த்திங்கன்னா இவ்வாறு துளசி மாடம் அமைப்பதற்கென்று ஒரு இடத்தை ஒதுக்குவது கிடையாது. பார்த்து நம்ம வீடு கட்டினாலுமே வீட்டை சுற்றி இருக்கின்ற அந்த இயற்கை வளங்கள் தான் நமக்கு எப்பொழுதுமே நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் அதற்கென்றே இடம் வைத்து வீடை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மரம், செடி, கொடிகள்லாம் வளர்ப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்படித்தான் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இவ்வாறான செடி கொடிகளை வளர்ப்பது நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
ஏன்னா முற்காலத்தில் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது சிறியதாக கட்டியிருப்பாங்க. ஏதோ ஓலை குடிசை மாதிரி வீடு இருக்கும். ஆனால் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே செடி கொடிகள் எல்லாத்தையுமே அவர்கள் வளர்த்திருப்பார்கள். எல்லாமே காய்கறி எல்லாமே அவங்களுக்கு தேவையானது அந்த இடத்திலே கிடைத்து அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வீடுகளை பெருசாக்குனதுனால பார்த்தீங்கன்னா இவ்வாறான மரங்களை வளர்ப்பதை தவிர்த்து விட்டு முழுவதுமாக அழித்து விடுகின்றனர். அதனால தான் நம்ம ஒரு இவ்வாறான செடி கொடிகளை நம்ம வளர்க்க சொல்லி அறிவுறுத்தல் செய்வது. இது நம்ம வீடுகளை சுற்றி இருப்பது நமக்கும் ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதுமே அந்த இயற்கை சூழலான மூச்சுக்காற்று நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எவ்வளோ பொல்யூஷன் நம்மளை சுற்றி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த செடி கொடிகள்லாம் நம்ம சுற்றி இருக்கும்போது அதன் அருகில் போய் கொஞ்ச நேரம் நம்ம அந்த காற்றை சுவாசித்து கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா தேவையில்லாத விஷயத்திற்கு நம்ம செலவு செய்வதை விட இவ்வாறான மரங்களை வளர்ப்பதற்கான இந்த சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த செடி கொடிகளில் தொட்டிகள்லையாவது வைத்து நம்ம வீட்டு மாடியிலையோ இல்லை இருக்கின்ற இடங்கள்லையோ, இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறோம்னா அங்கே பக்கத்தில் இருக்கின்ற இடங்களில் நம்ம வளர்ப்பது நல்லது. இடத்திற்கு தகுந்தது போல் அந்தந்த இடத்திற்கு நம்ம மாறிக்கொள்ளணும். அதற்காக நம்ம முடியாது, அதை செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது. நம்ம அதற்கான முயற்சி எடுப்பது கிடையாது. அதுதான் ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. எப்பொழுதுமே நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் பார்த்திங்கன்னா செல்வ வளத்திற்கும் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் அதில் பயன் தரக்கூடியதாக இருக்கணும். இப்போ துளசி செடி வளர்ப்ப சொல்வதற்கும் இது ஒரு காரணம்தான். அந்த லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வரணும், நிறைந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். முறைப்படி நம்ம செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீடுகளில் பூஜை செய்யும் பொழுது துளசி மாடமும் நம்ம வீட்டில் அமைத்து அந்த இடத்திற்கும் போய் ஊதுபத்தி காமிச்சு விளக்கேற்றி அங்கே நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் செல்வ வளமானது நமக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். எப்படி சிவபெருமானுக்கு வில்வ இலையை வைத்து பூஜை செய்கிறோமோ அதே போல் பெருமாளுக்கு இந்த துளசி இலை. நம்ம பெருமாள் கோயில்களுக்கெல்லாம் சென்றோம்னா அந்த பஞ்சபாத்திரத்து நீரில் பார்த்திங்கன்னா அந்த துளசி இலையெல்லாம் போட்டு அங்கே உள்ள அந்த அர்ச்சகர்கள்லாம் பார்த்திங்கன்னா மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த நீருக்கு ஒரு உயிரோட்டத்தை ஏற்றி வைத்திருப்பார்கள். அங்கே உள்ள எல்லா வைப்ரேஷனும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர்லேயும் கலந்துருக்கும். அப்போ அந்த பூஜை முறைகள் எல்லாமே அந்த இடத்துல நிறைந்திருக்கும் பொழுது அந்த நீரில் மருத்துவ குணமும் அடங்கியிருக்கும், தெய்வ சக்தியும் அடங்கியிருக்கும். அந்த நீரை நம்ம அப்படியே பருகும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி உண்டாகும். எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு அதன் மூலியமாக நமக்கு சரியாகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். நம்ம வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா தினமும் விளக்கேற்றும் பொழுது ஏதோ நம்மகிட்ட இருக்கின்ற அந்த உலர் திராட்சைகள், சர்க்கரை இதை வைத்து இந்த பஞ்சபாத்திரத்துலேயும் அந்த நீரை வைத்து பார்த்திங்கன்னா அந்த துளசி இலை, நம்ம வளர்க்கின்ற துளசி இலையும் அதில் போட்டு வைக்கலாம். அதற்கப்புறம் அதை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க கொடுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மற்ற செடி கொடிகளுக்கு அந்த நீரானதை நம்ம ஊற்றி விடலாம். இவ்வாறான விஷயங்களை பார்த்திங்கன்னா தினமும் நம்ம கடைபிடிக்கணும். துளசி இலையை போட்டு அந்த தண்ணீரை குடிப்பது அப்படிங்கிறதே உடல் ஆரோக்கியத்தை மேம்பாட செய்யும். ஏன்னா நிறைய பேர் இப்போ உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ஒரு கவனம் செலுத்தாமல் இருக்கின்றனர். அந்த காலத்தில் அனைவருமே பார்த்திங்கன்னா அப்படியே வெளிப்புறத்தில் போய் துளசி மாடத்தில் ஒரு இலையை பிச்சு அப்படியே வாயில் மென்னுக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் இருக்கிறதுக்கே எந்திரிச்சு எப்படா வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. அதாவது பணத்தேவை அதிகமானதுனால அதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாடாக இருக்கனால இவ்வாறான விஷயங்களை கடைபிடிப்பது அப்படிங்கிறது இல்லாமல் தான் போய்விட்டது. எல்லாம் தேவை தான், ஆனால் உடலுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது மிகவும் அவசியமானது. அதனால் இருக்கிறதையும் நம்ம பார்த்து கொண்டு வைத்து கொண்டு வாழ்வதற்கு பழகிட்டு இவ்வாறான விஷயங்களையும் நம்ம கடைபிடித்து கொண்டே வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆன்மீகத்தில் எவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ
அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பலவாறான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பெண்கள் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கின்ற வேலைகளில் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிப்பவங்க பார்த்திங்கன்னா இவ்வாறு வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி அந்த வழிபாடு செய்யலாம். இல்லை வாரத்திற்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா துளசி மாடத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். செவ்வாய்க்கிழமை செய்யலைனாலும் பரவாயில்ல, வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கட்டாயம் துளசி மாடத்தில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. நெய் தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நெய் தீபம் ஏற்றி ஊதுபத்தி காமிச்சு அந்த இடத்துல நம்ம பூஜைகள் போட்டு நம்ம வீட்டிற்குள்ளே எப்படி சுவாமி படங்களுக்கு பூஜை செய்கிறோமோ அதே போல் துளசி மாடத்திற்கும் இந்த பூஜைகள் செய்து வரும் பொழுது வீட்டில் அந்த ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கின்ற ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் துளசி செடிக்கு நம்ம அந்த மாடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யும் பொழுது மகாவிஷ்ணுவும் அந்த இடத்துல மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா துளசி செடியை வைத்து செய்கின்ற பூஜை தான் அந்த இடத்துல நிறைவாக இருக்கும். யாருக்கு? மகாவிஷ்ணுக்கு. அதனால் இவ்வாறான விஷயங்களை அறிந்து கொண்டு நம்ம ஒவ்வொரு பூஜை முறையும் செய்வது சிறப்பான விஷயம். செடி தானே அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம்னா அது நமக்கு அப்படி தான் தெரியும். அந்த இடத்துல ஒரு இறையாற்றலோடு நம்ம அதை பார்க்கும் பொழுது தான் இறைவன் நமக்கு தெரிவார். ஒரு ஈடுபாடே இல்லை ஆன்மீகத்தில், பூஜை முறையில் எதுலேயுமே ஈடுபாடு இல்லை, சும்மா போய் உட்காந்துட்டு சாமி கும்பிடு விளக்கேற்றுனா இன்ட்ரெஸ்டே இல்லாதவங்கள ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணுறோம்னா அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது. முழுவதுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே அறிந்து கொள்ளணும். விளக்கேற்றதும் காலையில் எந்திக்கும், ஒரு நாள் எந்திப்போம், ஒருத்தன் இதுவரையே எந்திரிச்சிருக்கவே மாட்டான், அவனை நாளைக்கு சீக்கிரமாக எந்திரி இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னால் அவனுக்கு அதை பற்றின அந்த எதுவுமே தெரியாது. அவனும் சரி எந்திரிக்க சொல்கிறாங்களே அப்படின்ட்டு எந்திப்பான். அதே போக போக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படியே தொடர்ச்சியாக பண்ணுறான்னா அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழும். அவன் மற்றவர்களுக்கு சொல்லுவான். அப்போ இப்படித்தான் பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு அந்த அறிகுறிகள் அவங்க சொல்கிறது எதுவுமே நமக்கு தெரியலைனாலும் போக போக அதனுடைய விளைவுகள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். முதல்ல நடக்கின்ற எந்த ஒரு விஷயமுமே நமக்கு சாதாரணமாகத்தான் தெரியும். அதை தொடர்ச்சியாக பண்ணும் பொழுது தான் அதற்கு பின்னாடி இப்படி ஒரு பலன் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது புரிய வரும். அதனால் முதல்ல எடுத்தோடனே நமக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத மட்டும் உணர்ந்து கொண்டு அந்த விஷயங்களில் ஈடுபடுங்க. கட்டாயம் துளசி மாடத்தை உங்கள் வீட்டில் வளருங்க. எங்களால் மாடம் அமைக்க முடியல அப்படின்னாலும் துளசி செடியை நம்ம ஒரு தொட்டிலையாவது வைத்து, இல்லை இப்போ தரப்பகுதி இருக்குது, மண் தரை இருக்குன்னா அங்கேயாவது நம்ம வீட்டிற்கு பின்புறத்தில் வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் முடிந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா துளசி செடியை உங்கள் வீட்டில் வளருங்க. எங்கிட்ட நிறைய இடம் இருக்குது, எல்லா செடியும் வளர்க்கலாம்னா உங்களுக்கு விருப்பமான செடிகளையும் வளர்த்து வாருங்கள். துளசி, தொட்டாச்சினிங்கி இவ்வாறான செடிகளை வளர்த்து வாருங்கள். பலவாறான நன்மைகள் வாழ்க்கையில் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இது எல்லாமே செய்து கொண்டு வாருங்கள். மேற்கூறிய கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அனைவரும் இன்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.